ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 12. சரியாக அதிலிருந்து 2 வருடங்களுக்கு முன்பு யுகேன் அந்த காலகட்டத்தில் தான் தொழிலை கையில் எடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தான். சமீபத்தில் தான் அவன் தந்தை இறந்து போயிருக்க அந்த சோகத்தை மறக்க முழுமையாக தன்னை தொழிலில் ஈடுபடுத்தி வெற்றி பெற்று கொண்டிருந்தான். தாயையும் தந்தையும் இறந்த அவனுக்கு இருந்த ஒரே உறவு அவன் அக்கா மட்டுமே. சிறுவயது முதலே தன்னை தாயை போல் வளர்த்தவளை அவனும் தாயாகவே கருதி அவளையே சுற்றி சுற்றி வருவான். அவள் மீது அதிகமாக பாசமும் மரியாதையும் வைத்திருந்தான். ஒருமுறை அவன் தோழர்களோடு மும்பைக்கு டூர் சென்றிருந்தான். மும்பையில் அனைத்தையும் சுற்றி பார்த்தவர்களுக்கு அவர்களுடன் வந்தவர்களில் ஒருவனின் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போன காரணத்தால் திட்டமிடத்திற்கு முன்னதாகவே கிளம்பும் நிலை ஏற்பட்டது. 1 வாரம் அங்கிருப்பதாய் திட்டமிட்டவர்கள் 4 நாட்களிலேயே திரும்பினர். இரவு 8 மணிக்கு மேல் வீடு வந்தவன் அவன் அக்காவை சர்ப்ரைஸ் செய்வதற்காக அவளது அறைக்கு சென்றான். அப்பொழுது புவனேஸ்வரியும் தனசேகரும் ஏதோ பேசிக்கொண்டிருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மெல்ல முன்னேறினான். அப்பொழுதுதான் தனசேகர் புவனேஸ்வரியிடம், சொன்னா கேட்க மாட்டியா என்று கத்தி பேசவும் யுகேன் அப்படியே நின்றுவிட்டான். காதை தீட்டிக்கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்க தொடங்கினான். இந்த சொத்துல பாதையாச்சும் உன் அப்பன் உன் பேரில் எழுதுவான்னு பார்த்தா எல்லாத்தையும் தம்பி பேர்லேயே உயில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். நாம் என்ன பண்ணுறது? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா சொத்தும் எனக்கு வேணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. வழியா? என்ன வழி? பேசாமல் உன் தம்பியை கொன்னுடலாம். ஐயோ வேணாங்க, அப்படி எதுவும் செஞ்சிடாதுங்க. அப்போ நாம் ஜெயிலுக்கு தான் போகணும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவனை கொலை பண்ண எனக்கு என்ன பைத்தியமா? ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவனை கொன்னுடலாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த யுகேனுக்கு அதிர்ச்சியில் மூளை மரத்து போனது. சொத்திற்காக தன்னை கொல்லும் அளவு இவர்கள் துணிவார்கள் என்று தெரிந்த பொழுது அவன் அப்படியே உடைந்து போனான். அதுவும் தான் தாயாய் கருதிய தன் அக்காவிற்கு கூட சொத்து தான் முக்கியமாக போய்விட்டது என்று நினைத்தவாறு நின்றிருந்தான். புவனேஸ்வரி மீண்டும் தனசேகருடன் பேசினாள். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் பண்ண வேணாம். பேசாமல் நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லா சொத்தும் திரும்ப நம்மக்கிட்டே வந்துட போகுது. ஒருவேளை உன் தம்பி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்காட்டி என்ன பண்ணுவ? பண்ணிப்பாங்க. அவன் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பான். அப்படி கேட்காட்டி அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் செய்யலாம். யுகேனுக்கு இதையுமே வெடிப்பது போல் வலிக்கத் தொடங்கியது. இத்தனை நாளும் பாசம் என்று துரோகத்தை நம்பியதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. போன சுவடே தெரியாமல் மறுபடி தன் அறைக்கு சென்று விட்டான். யாருமில்லா தனிமை உணர்வு முதலில் அவனை தாக்க அவர்களின் துரோகத்தை ஜீரணிக்க முடியாமல் அவனுக்கு அழுகை கூட வந்தது. கேவலம் சொத்துக்காக தன்னை தூக்கி எறிந்தவர்களை தண்டிக்கக்கூட அவனுக்கு மனம் வரவில்லை. போகட்டும், இந்த சொத்துக்களை எல்லாம் அவர்களே வைத்துக்கொண்டு ஆண்டு கொள்ளட்டும் என்று நினைத்தவன் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தான். அதன் பிறகான 2 நாட்கள் அமைதியாக கழிய புவனேஸ்வரி வந்து தன்னோடு எப்பொழுதும் போல் பாசமாக பேசியதை அவனால் சிறிதும் ஏற்க முடியவில்லை. அவர்களின் பொய்யான பாசம் அவன் முடிவை வலுப்பெற செய்தது. வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தவனுக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை. அவனுடைய தற்பொழுதைய நண்பர்கள் அனைவரையும் புவனேஸ்வரிக்கு தெரியும். அவர்களின் மூலமாக எங்கும் செல்ல முடியாது என்று யோசனை செய்தவனுக்கு அப்பொழுதுதான் தன் கல்லூரி நண்பன் சஞ்சயின் ஞாபகம் வந்தது. சஞ்சயின் சொந்த ஊர் குன்னூர் பக்கத்தில் ஒரு கிராமம் என்று அவன் ஒருமுறை சொல்லியிருக்கிறான் என்பதை நினைவு கூர்ந்தவனுக்கு அவனிடம் உதவி கேட்கலாம் என்று தோன்றியது. உடனே அவனது பழைய டைரியை கண்டறிந்து அவனது நம்பருக்கு ஃபோன் செய்தான். சஞ்சயே ஃபோனை எடுக்கவும் சற்று நிம்மதியடைந்தவன் வழக்கமான நல விசாரிப்புகளுடன் உரையாடலை ஆரம்பித்தான். சஞ்சய், உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தாண்டா ஃபோன் பண்ணேன் என்றான். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் என்று கேட்டவனிடம் அவனது வீட்டில் நடந்தவற்றை எடுத்துரைத்தவன் தனக்கு கொஞ்ச நாட்கள் தலைமறைவாக இருக்க இடம் கேட்டான். சஞ்சயோ, அர்ஜுன், நீ செய்கிறது எனக்கு தப்பாக தோணுதுடா. உன் அக்கா உனக்கு துரோகம் பண்ண பார்த்தா நீ அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீ எதுக்கு ஓடி வளையணும்? இல்லை சஞ்சய், என்னால் அவங்கள வெளியே போக சொல்ல முடியாது. அவங்களுக்கு என் மேலே பாசம் இல்லாட்டியும் நான் அவங்கள என்னோடய அம்மா மாதிரி தாண்டா பார்த்தேன். இந்த சொத்து ஒன்றும் அவங்கள விட எனக்கு பெருசு இல்லை. இந்த சொத்தையெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொன்னவன், உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா என்று கேட்டான். ஏன்டா இப்படி பேசுகிற? நான் ஒன்றும் இப்போ குன்னூரில் இல்லை. ஐ எம் ஏ மிலிட்ரி மேன். காஷ்மீரில் இருக்கேன். 2 இயர்ஸாக இங்கே தாண்டா கமாண்டராக இருக்கேன் என்று சொன்னவனை கண்டு யுகேனுக்கு பெருமையாக கூட இருந்தது. என் ஃபேமிலி மட்டும் தாண்டா குன்னூரில் இருக்காங்க. அங்கே உன்னை தங்க வைக்க முடியாது. எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் சொல்கிறேன் என்றவனிடம் ஓகே சஞ்சய் என்றவாறு யுகேன் ஃபோனை வைத்தான். இவனை நம்பலாமா வேண்டாமா என யுகேன் யோசனை செய்து கொண்டிருந்த நேரத்திலே சஞ்சய் அடுத்த நாளே ஃபோன் செய்தான். அர்ஜுன், எங்கள் ஊரில் டீத்தூள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் ஒரு டிவிஷன் மேனேஜர் போஸ்ட் வேக்கண்ட் இருக்குடா. உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைனா நான் உனக்கு அந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தங்கறதுக்கு அங்கேயே குவார்ட்டர்ஸும் தருவாங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைடா. நான் இப்போவே கிளம்புறேன். அந்த வேலையை மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோ.
அர்ஜுன் ஒரு நிமிஷம், நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால் அங்கேயெல்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியுமா? சஞ்சய், யூ டோன்ட் வரி, என்னால் முடியும், நான் உடனே கிளம்புறேன்டா என்று சொன்னவன் யாருக்கும் தெரியாமல் ரயில் ஏறி அடுத்த நாள் குன்னூர் வந்து சேர்ந்திருந்தான். அங்கே சென்றவனுக்கு அந்த ஊரின் குளுமையும் அழகும் மிகவும் பிடித்து போய்விட போன மறுநாளே வேலைக்கும் சென்று விட்டான். அது நிறைய பகுதிகளை கொண்ட கம்பெனி. அதில் ஒரு பகுதியின் மேனேஜர் தான் இவன். அனைவரையும் சூப்பர்வைஸ் செய்து அக்கௌண்ட் டேலி செய்வது மட்டுமே அவன் வேலை. அவனுக்கு மிகவும் இலகுவான வேலையாகத்தான் அது தோன்றியது. அவனுக்கு கீழே அங்கே மனோகர் என்ற ஒருவன் பணிபுரிய வந்த முதல் நாளே அவன் யுகேனுடன் மிகவும் நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டான். மனோகர், ஐ வாண்ட் பைக். இங்கே பைக் எங்கே கிடைக்கும்? அதெல்லாம் டவுனுக்கு தான் சார் போகணும். நம்ம வேணா ஈவினிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு வரலாம் சார் என்றான். அவர்கள் பேசியபடியே அன்று மாலையே ஒரு பைக்கை வாங்கி கொண்டு அவனுடைய குவார்ட்டர்ஸுக்கு வந்து விட்டான். காலையும் மாலையும் மட்டும் சமைப்பதற்கு ஒரு வயதான பாட்டியை வேலைக்கு வைத்தான். 2 நாட்கள் அமைதியாக சென்றது. 3ஆம் நாள் மாலையில் வீடு வந்தவன் அந்த பாட்டி சமையலுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். யாரோ வெளியில் நின்று பாட்டி என்று கூப்பிடும் சப்தம் கேட்டது. வெளியே வந்தவனுக்கு ஒரு பெண் நின்று கொண்டிருப்பது தெரிய, யார் வேணும் என்று கேட்டான். இல்லை, அலமேலு பாட்டி இங்கே தானே இருக்காங்க என்று அவள் கேட்டாள். ஆமாம், நீங்கள் யார்? அவங்களுக்கு தெரிஞ்சவ தான், கொஞ்சம் அவங்கள கூப்பிட்றீங்களா என்று அவள் கேட்க அதற்குள் அவரே வந்துவிட்டார். என்னம்மா ஆச்சு, எதுக்கு நீங்கள் வந்திருக்க என்று கேட்டபடி வந்து நிற்க, உங்கள் பேரனுக்கு காய்ச்சலாக இருக்கு பாட்டி, உங்களை கேட்டுக்கிட்டு ரொம்ப அலறான், வாங்க வீட்டுக்கு போகலாம். உடனே கிளம்ப பார்த்தவர், ஐயோ தம்பிக்கு இன்னும் எதுவுமே சமைக்கலையேம்மா என்றபடி தயக்கத்துடன் நின்றார். சரி பாட்டி, நீங்கள் போங்க, நான் ஏதாச்சும் அவருக்கு செஞ்சு வச்சுட்டு வரேன் என்று சொல்லி அவரை அனுப்பியவள் உள்ளே நுழைந்து சமைக்கவும் தொடங்கினாள். அங்கிருக்கும் மலைஜாதியினருடன் ஒத்து போகாமல் தனித்து தெரிந்த அவளது நடையும் பாவனைகளும் அவள் இந்த ஊரை சேர்ந்தவள் இல்லை என்பதை அவனுக்கு எடுத்து சொன்னது. அவளின் ஆளை அசரடிக்கும் அழகு வேறு அவனுள் பயத்தை விதைக்க, ஒருவேளை நூதன முறையில் திருடும் கும்பலை சேர்ந்தவளாக இருப்பாளோ என்று அவனை சந்தேகம் கொள்ள வைத்தது. இதற்கும் அவள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிடும் முன் பரிசோதித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அவளையே சுற்றி பார்வையை ஓடவிட்டவன் 10 நிமிடங்களில் அவள் சமையலே முடிக்கும் டைனிங் டேபிளில் வந்து சமைத்த சாப்பாட்டை வைத்தாள். சரி வரேங்க என்று சொல்லி கிளம்ப பார்த்தவளை, ஒரு நிமிஷம் நில்லு என்று கூப்பிட்டவன், நீ யாரு, அந்த பாட்டிக்கு சொந்தமா என்று கேட்டான். சேச்சா இல்லைங்க, அவங்க வீட்டுக்கிட்ட ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுப்பேன். ஓ, டியூஷன் டீச்சரா? ஆமாம். சரி இங்க வா என்றவன் அவள் செய்த சாப்பாட்டில் கொஞ்சமாக எடுத்து அவளை சாப்பிடுமாறு தட்டில் வைத்து நீட்டினான். அவனை முறைத்தபடியே அதை வாங்கியவள் அதை சாப்பிட்டதும், இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சா? நான் ஒன்றும் திருடு இல்லைங்க, உங்கள் சாப்பாட்டில் மயக்க மருந்தோ இல்லை விஷமோ வைக்க. சாரி என்றவன் அவன் சாப்பிடாமறவும், சரி நான் கிளம்பவா என்று கோபம் குறையாமலேயே கேட்டாள். கொஞ்சம் இரு, நான் சாப்பிட்டதும் பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுட்டு போவியான். தோடா, நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா? ஏதோ பாவம் பட்னியாக கிடப்பீங்களேன்னு சொல்லி சமைச்சு வச்சா எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டுவீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்கள், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டாள். அவள் சென்ற பொழுது இடையை தாண்டி தொங்கிய அவளது தலைமுடி அவள் நடைக்கேற்ப நடனமாடியது. அதை கண்டவனுக்கு அதன் கூடவே தன் மனமும் ஊஞ்சலாடுவதைப் போல் தோன்ற வேகமாக தலையை உலுக்கினான். ச்சே, என்ன எண்ணம் இது என்று தன்னையே கடித்தவன் அவள் சமைத்து வைத்த சாப்பாட்டை பார்த்தான். எப்படி இருக்குமோ என்று அஞ்சியவாறு வாயில் எடுத்து வைத்தவனுக்கு அதன் ருசியில் உடலெங்கும் தித்திப்பு பரவியது. அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தவனுக்கு இன்னும் வேண்டும் போல் தோன்றியது. அவள் சமைத்து வைத்ததே ஒருவருக்கு வேண்டியதை விட அதிகப்படிதான். அத்தனையும் சாப்பிட்டும் தனக்கு பசி அடங்காததை உணர்ந்தவன் திகைத்து போனான். திமிர் பிடித்தவளாக இருந்தாலும் அழகான கெட்டிக்காரிதான் என்று அவளை மனிதனுள் பாராட்டவேறு செய்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.